சொந்தம் கொண்டாடுறதுக்கு ஆலயத்தில் ஆள் இல்லாத காரணத்தினால நம்மோட வள்ளுவரை காவிச்சு திருட பார்க்குறாங்க. திருட என்பதை விட ஏமாத்த பார்க்குறாங்கிறது தான் உண்மை. அதுதான் பொருத்தமாக இருக்கும். திருவள்ளுவர் என்பவர் உலகம் பழிப்பதை ஒழித்து விட்டால் மழித்தலும் நீட்டலும் வேண்டாம் என்று சொன்ன பகுத்தறிவு கவி. தெய்வத்தால் முடியாததையும் முயற்சி செயல்படுத்தி காட்டக்கூடிய என்ற சுயமரியாதை கவியாக விளங்கினார். அனைவருக்கும் சமம் என்ற சமூக நீதி கவி. உலக மக்களுக்கு ஒளி வழங்குகிற சூரியனா இருக்கிற திருக்குறளை படித்த திருவள்ளுவரை அபகரிக்க நினைச்சா அவருடைய கருத்துக்களின் வெப்பமே அவங்களை பொசுக்கிடும். திருக்குறளை படித்தால் மட்டும் போதாது, பரப்பினால் மட்டும் போதாது, அதன்படி நடக்கணும் என்ற உணர்வை ஊட்ட இளைய தலைமுறையிடம் திருக்குறளோடு பெருமைகளை சேர்ப்பதோடு அவர்கள் திருக்குறளை உள்வாங்கின மனிதர்களாக வளர்த்தெடுக்க இன்றைக்கு நம்முடைய திராவிட மாடல் அரசு பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறது. தீரா காதல் திருக்குறள் நிகழ்ச்சிகள், குரலவையும் போட்டிகள், குரல் இனிது நாட்டிய நாடகங்கள், மாணவர் திருக்குறள் மாநாடு, டிசம்பர் மாசத்துல குரல் வாரம், திருக்குறள் முற்றோதல் உள்ளிட்ட ஏராளமான முன்னெடுப்புகள் நம்ம திராவிட மாடல் அரசு மேற்கொண்டு வருது. ஏன்னா குரல் நீதி இருக்கிற இடத்துல மனுநீதியை தடுக்க முடியாது. அதுக்கு கவி பேரரசு வைரமுத்தருடைய உரையும் அடித்தளமாக அமையும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நம்ம இளைஞர்களுக்கு இருக்கிற தமிழ் பற்றை அறிவார்ந்த கருத்துக்கள், இலக்கியங்கள் வழியாக மேம்படுத்தி மானுட உணர்வுமிக்க மனிதர்களாக உருவாக்க வேண்டியது நம்ம ஒவ்வொருத்தருடைய கடமை. மொழி வாழ்ந்தால் இனம் வாழும், மொழி வீழ்ந்தால் இனம் வீழும். இதுதான் உலக வரலாறு நமக்கு தந்திருக்கக்கூடிய பாடமாகும். இன்றைக்கு நாமும் அதிக வீரியத்தோடு அரசியல் பண்பாட்டு படையெடுப்பை நடத்தி கொண்டிருக்கிறோம். எத்தகைய படையெடுப்புகளையும் வெல்லும் திறன் தமிழுக்கு உண்டு. தமிழர்களுடைய நம்முடைய தடந்தோள்கள் வலுப்பெற திறன் பெற வள்ளுவர் மறை, வைரமுத்து உரை போன்ற நூல்களும் வாழும் கேடயமாக அமையும். இந்த நம்பிக்கையோடு நமது கவி பேரரசு அவர்கள் இலக்கிய பயணம் இன்னும் பல சாதனைகளை செய்து தமிழுக்கு பெருமை சேர்க்கட்டும் என நான் அனைவரின் சார்பில் வாழ்த்துகிறேன். தமிழ் இருக்கும் வரை, குரல் இருக்கும் வரை இந்த நூலும் இருக்கும். வாழ்க தமிழ், வளர்க வள்ளுவம், பரவட்டும் குரல் நெறி. நன்றி, வணக்கம்.